ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சலாட் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா பிங்க் அப் ரைண்டட் ஃப்ரம் த மவுண்டெயின். இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் நிறைய பேர் விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கமெண்ட்ஸும் நிறைய பேர் நானும் இது கொஞ்சம் ஃபேமஸாகவும் போதும். அதுவும் என்ன கான்செப்ட்னால், ஒரு மவுண்டெயின்லேருந்து நம்ம ஸ்பீட் ஜம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகணும். அதாவது பிரைன் ராட்ஸில் எடுக்கணும். இந்த நிறைய ரேரிட்டிஸ்லாம் இருக்குது. அண்டு மித்தேக், லெஜெண்ட்ரி, காமன், அன்காமன். அது மட்டும் இல்லாமல் சில டைம் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம், இது போகிறதுக்குலாம் நல்ல ஜாலியான ஃபன்னான கேம் மாதிரி தான் இருக்கும். பட் போக போக ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகும்போது அப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம காமனில் கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது பிரைன் ராட் எடுத்திருக்கேன். அந்த பிரைன் ராட் டாடா சாகூர் ஒரு 15 ருபீஸ் கிட்ட கொடுக்குது. ஓகே, நான் குரூப் ரிவார்டில் ஜாயின் கம்யூனிட்டி பண்ணி வந்திருக்கேன். அதில் நம்மளுக்கு ஃப்ரீ இதுதான் நினைக்கிறேன், டைம் ரிவார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஃப்ரீ கிடைக்கும், பட் 10 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லிடுறாங்கன்னா, கோ ஆன் அப்கிரேட் ஜம்ப் பூஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி ஸ்பின்னில் போயிட்டு ஸ்பின் பண்ண முடியுதான்னு பார்த்துருவோம். ஃப்ரீ ஸ்பின்னுக்கு 5 மினிட்ஸ் ஆகுமா. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஜம்பெல்லாம் அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ 225 ருபீஸ்க்கு என்ன ஜம்ப் கிடைக்குன்னா, அது இங்கே ஒரு 75க்கு தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 100 இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. போய் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு காசு வருது அதில் வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஜம்ப் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 900 கிட்ட வரல. ஒரு 10 ருபீஸ் கொஞ்சம் தள்ளியிருக்கு. 890 ருபீஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இதை வச்சு நம்மளால் எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்கிரேட் பண்ணலாம். கேரிக்கு 10K வேணுமா. நம்மளால் 1Kக்கே நம்ம இவ்வளோ திணறோம். 1K எப்போ சேகரிக்கிறதுன்னு தெரில. ஓகே, நம்ம கண்டிப்பாக சேகரிப்போம். அண்ட் தென் இப்போ நம்ம மவுண்டெயினில் கிளைம் பண்ணி போயிட்டு அடுத்து பிரைன் ராட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நல்ல பிரைன் ராட்ஸு. நம்மளுக்கு ஜம்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த ஜோனுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். ஏன் நம்ம ஜம்ப் பண்ணுறோம். ஓகே, இது என்ன ட்ரிப்பி 56 கோகோஃபென்ட் எலிஃபெண்ட்டு 60 ருபீஸ் காய்ஸ். இப்போ நம்ம போயிட்டு இதை 60 ருபீஸ் காய்ஸ். இதை போய் நம்ம வச்சு நல்லா அப்கிரேட் போட போகிறோம். வாங்க ஃபஸ்ட் நம்ம பேஸ் மேலே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணே போயிடலாம். எவ்வளோ தூரம் நடக்குது. ஓகே, பேஸில் போயிட்டு இப்போ நம்மக்கிட்ட காசு எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா 1K சேர்ந்துச்சு. இப்போ நம்ம இந்த டாடா சாகூரை அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 700 இருக்குது. இப்போது டெய்லி ரிவார்ட்ஸில் நம்மளுக்கு சிப்பான்சினி பனானி தராங்களா. வாவ், டே 2ல் 10 மில்லியன் தராங்களாம் காய்ஸ். கண்டிப்பாக நம்ம டே 2 விளையாடணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம விளையாடலாம். எவ்வளோ பார்ட் போகிறதுன்னு சீரியஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக என்ன கேம் விளையாடலாமோ அடுத்த கேமில் சொல்லிடுங்க. அடுத்த கேம் என்ன விளையாடணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்டு ஷாப்பில் ரோபக்ஸ் அதிகமாக இருக்குது. 1000 ருபீஸ் 500 அந்த மாதிரிலாம் ரோபக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீபர்த் இருக்குது. 10K எடுத்த ரீபக்ஸ் எடுத்துடலாமா. நம்ம ரீபர்த் எடுக்கிறதுக்கிட்ட காசு இருக்குது. பட் காமன் பிரைன் ராட் ஏதாவது 2 வேணுமா. நம்மக்கிட்ட காமன் பிரைன் ராட் ஒன்றே தான் இருக்குது. நம்ம இங்கே கிட்ட தானே இருக்குது. ஒரே ஒரு பிரைன் ராட் தானே, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் தென் நம்மளுக்கு ரீபர்த் பண்ணால் ஒரே ஒரு டவுட், ரீபர்த் பண்ணால் காசு போகுமா போகாதா, அது எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. நம்ம பண்ணியே பார்த்துடலாமே. ஓகே, ப்ளேஸ் பண்ணி அடித்து நம்மக்கிட்ட 10K காசு இருக்குது. 25Kவே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ போய் ரீபர்த் அமைக்கிடலாம். அமைக்கியாச்சு. ஓ மை காட், காசு போகுது காய்ஸ். நெக்ஸ்ட் அன்காமன் ஏதாவது 2 எடுக்கணுமா. நம்மக்கிட்ட ஒரு அன்காமன் இருக்குது. இன்னும் ஒரு அன்காமன் மட்டும் தூக்கிட்டு நம்ம போயிட்டு அடுத்த ரீபத் பண்ணிடலாம். அண்ட் அடுத்த ரீபத்துக்கு எவ்வளோ காசு ஆகும்னு தெரியலையே. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம நிறைய காசு வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காசு எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு 12.6K இருக்குது. இதை வச்சு நம்ம போய் அப்கிரேட் பண்ண போகலாம். ஓகே, நம்மக்கிட்ட 7.2 இருக்குது அப்கிரேடு. இப்போ அப்கிரேட் பண்ணியாடிச்சு. ஓகே, ஜம்ப் பவரையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதே மாதிரி ஸ்பீடு அப்கிரேட் பண்ணியாச்சு. கேரி அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஸோ இப்போ ஆனால் நம்ம செம ஸ்பீடாக ஓடுறோம். நம்ம இந்த ஸ்பீட்லேயே நிறைய எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கோல்டன் மியூட்டேஷனில் கோகோஃபென்ட் எலிஃபெண்ட்டை 120 இருக்குது. போன டைம் கோகோஃபென்ட் எலிஃபெண்ட்டும் 60 ருபீஸில் நார்மலாக இருந்துச்சு. கோல்டன் மியூட்டேஷனில் 120. சூப்பர். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட காசு
100K சேர்றது தான் கஷ்டம். சரி அது சேருதா இல்லையா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் அதான் நினச்சேன் இது ரோபாக்ஸாக தான் இருக்கும்னு. கண்டிப்பாக இதுவும் ரோபாக்ஸ் ஆகிடுச்சு. ஆசிட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க. பிரெயின் ராட்லாம் ஆசிட் மியூட்டேஷன் ஆகுதான். நம்ம கண்டிப்பாக போய் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸுக்கு போயிட்டு நம்மளுடைய காசுலாம் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட நியர்லி 61K கிட்ட இருக்குது. பட் அடுத்த ரீபத்துக்கு நம்மளுக்கு வந்து 100K தேவை. ஆனால் நம்ம தான் ஒரு அன்காமன் எடுத்தாச்சே, ஆனாலும் 1 தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மியூட்டேஷனில் இருக்கிறத கணக்கை எடுத்துக்க மாட்டாங்க போல் ரீபத்தில். ஸோ 1 மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் தென் இதில் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸியாக என்னமோ நடக்குது. அது வந்து ஒரு சுனாமி அந்த மாதிரி ஃப்ளட்டு மாதிரி நடக்குது என்னமோ. இந்த மவுண்டனில் ஏறத்தே கஷ்டன்ற மாதிரி நான் இருக்கேன். இதில் இந்த மாதிரி ஃப்ளட்லாம் வேறு வருதா, இல்லை அதுவும் லெவலாக வருது. லெவல் 9, லெவல் 8, லெவல் 7, லெவல் 2 அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது 100 ஏறிடுச்சு. 100Kக்கு மேலே. இப்போ நம்ம ரீபத்தை பண்ணியாச்சு. அடுத்த ரீபத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரேர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ரேரு நம்மக்கிட்ட 1 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு சிம்பான்சினி பனானா நீங்கள் டெய்லி ரிவார்டில் கிடச்சிச்சோன்னா ரேர் 1 இருக்குது. இப்போது நம்ம போயிட்டு 18K இருக்குது. இதுலேயே நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு டைம் ரீபர்த் பண்ணும்போது காசு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜம்ப் பவர், ஸ்பீடு எல்லாமே போயிடுது. ஸோ அதெல்லாம் முதல்ல அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க 600 வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அடுத்து இது பண்ணலாம். இப்போது அந்த பிங்க் கலர் பிராண்டட்ஸ் கூட காசு தாங்க அங்கே கேட்குறாங்க ரோபக்ஸு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது. 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பின் கிடைக்கும். ஃப்ரீ ஸ்பின் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு நல்ல இதுவாக கிடச்சா சாமியாக இருக்கும். இது என்ன பேபி ஸ்பெஷல் போல். ஸ்பெஷல்னால் எவ்வளோ இருக்கும், ஆனால் இதில் ஸ்பெஷல் தான் அதிகம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு. இங்கே பாருங்கள், ஆசிட் மியூட்டேஷன் அதில் இருக்குது. நம்மளும் போய் இப்போ நம்மளால் நல்லா குதிக்க முடியுது. ஸோ நம்ம எவ்வளோ குதிக்கிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நல்லா குதி. ஃப்ரீ ஸ்பின் வந்துடுச்சா? ஓகே, நம்ம ஃப்ரீ ஸ்பின்னில் போய் என்ன பிராண்டட் கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அமைக்கிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் அமைக்கும் போது தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே, பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரேருக்கே வந்துட்டோம். இதில் 500 இருக்குது, 400 இருக்குது. செம்ம கைஸ், 500 கைஸ். ஒரு செகண்டில் 1K கிட்ட நம்மளுக்கு திறக்கும். ஏன்னா வந்து நம்ம ரீபர்த் பண்ணிட்டோம் ஒரு 2-3 ரீபர்த் கிட்ட. ஸோ 2 ரீபர்த் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ரேருமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ரீபர்த் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ரீபர்த் பண்ணிடலாம். அதுவும் நம்மளுக்கு காசு வந்து 1 மில்லியன் தேவை. 1 மில்லியனுக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரில. 1 மில்லியன் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்களேன். 1 மில்லியன் பட் நம்மளுக்கு பிரைன் ராட் அதுக்கும் மேலே 2 கேட்டாங்க. நம்மக்கிட்ட 3 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம போயிட்டு காசுலாம் கலெக்ட் பண்ணி அப்கிரேட் அடிச்சு பண்ணலாம். இப்போ மொத்தமாக நம்மளுக்கிட்ட வந்து 229K கைஸ் இருக்குது. அடுத்த ஸ்பின் வந்திருக்கு. ஸ்பின்னில் நல்லதாக கிடைக்கும்னு நினச்சா எப்பிக் கிடச்சிருக்கு. நானும் மித்திக் லெஜெண்ட்ரி எப்பிக்கை தவிர எது கிடச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் கைஸ். ஆனால் எப்பிக் கிடச்சிருக்கு. ஆனால் 1K 2K தேரமா இது 10Kவா? ஓ மை காட், 10K கைஸ். இது நான் என்னாலே நம்ப முடியல இது 10Kவான்னு. பரவாயில்ல, செம்ம 10K இருக்குதுல்ல. ஓகே, மொத்தத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு நம்மளுக்கு 1 மில்லியன் அசால்ட்டு. அதெல்லாம் அப்புறமேலே சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம போயிட்டு அப்கிரேட்ஸ் பண்ணிடலாம். 400K இருக்குல்ல, முதல்ல அப்கிரேட் போயிட்டு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். இந்த ஜம்ப் பவரு, ஸ்பீடு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். 1 மில்லியனுக்கு வேணுமா கைஸ் அடுத்த கேரிக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னும் +5 கேரிக்கு வந்து நம்மளுக்கு 101 ட்ரில்லியன் வேணுமா கைஸ்? அதெல்லாம் நம்மளுக்கு சேர்க்கறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. 72 ஜம்ப்பாக வரும், 82 ஸ்பீடும் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், சுரவெளி கிளம்பியது அந்த மாதிரி நம்ம செம்மையாக குதிக்கிறோம். ஓகே, ஒரு குதிச்சா நம்ம ரேருக்கே போகிறோம் கைஸ், அந்த மாதிரி கைஸ். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து
சேஃப் ஜோன். இப்போ நம்ம இந்த சைட் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம செம்மையாக ஜம்ப் பண்ணுறோம். அந்த சைட் போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த சைடு இன்னும் கொஞ்சம் மவுண்டைன் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குதிக்கலாம். ஐயோ, குதிக்கலான்னு சொல்லி கீழேயே வந்து குதிச்சிட்டேனே. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். ஓகே, என்னது இது? ஆசிட் ஈவெண்ட். ஐயோ, ஓ மை காட், ஆசிட் ஈவெண்ட் தான் எண்ட் ஆயிடுச்சுன்னா கரண்ட்டு போயிடுச்சு கைஸ். சாரி கைஸ், கரண்ட்டு போயிடுச்சுன்னா வேணுன்ட்டு எதுவும் பண்ணல கைஸ். நான் இதையாச்சும் முழுசாக போடலான்னு பார்த்தா இப்படி கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கைஸ். சத்தியமாக நான் சொல்கிறேன், இதை பார்ட் 2வாக வச்சு கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுறேன். இது பார்ட் 1ஆக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் முடிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவ்வளோதான் முடிய போகுது. நான் கண்டிப்பாக அடுத்து பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். பார்ட் 1 இதுவாக வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக பார்ட் 2வில் இதோட கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய். பார்ட் 2 கண்டிப்பாக வந்துடுவேன் காய்ஸ். பாய்.